மலை விட்டு கூடாதா அண்டமாகிலும் அண்டம் அண்டமாகிலும் அண்டம் 1008 1008 சத்தியசாகரம் 224 பூவனம் 224 பூனம் 224 பூவனம் அத்தானா உன் பக்தன் தாத்தா ஆமா அடிச்சு நினைச்சது தாத்தாவா அத்தா உன் பக்தன் 224 பூவனம் ஆமா என்னை கண்டா இந்த உலகமே எப்படி
பாட்டி எனக்கு ஒரு குறை வந்தா வாங்கிட்டு போவேன். இப்போ ஒன்னாலே எனக்கு குறை வருது, நான் யாருக்கிட்ட போறது? அப்படி என்னை கண்டா கண்டா உலகமே கிடுகிடு நடுங்க வேண்டும். யாரு நீ? நீதான் வேணுமா? என்னை அடித்தாயே தாயே, ஆ, நீ சக்தி உள்ளவளா இருந்தா அந்த சிந்தனை வச்சுப்பா. ஒண்ணு ஆத்தா வந்து தூக்கி போடுவோம். ஏய், போடா. இது எங்க ஆத்தா? ஏன்டா இங்க வச்ச? அவன் கூப்பிட்டா நீ வருவியா? நீ கூப்பிட்டா ஒரு ஆம்பூட்டா வர மாட்டேன். அவன் கூப்பிட்டு நீ வந்த. ஆத்தா, இங்க வா. நான் உன்னை பாக்குறதுக்காக ஏய், வந்தேன். இங்க வா. அவன் கூப்பிட்டு நீ வந்த. ஆமா, அவன் ஓட சொன்னா ஓடுவேன். ஆ, அவன் எதை வேணாலும் சொல்லுவான், நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி அதுக்கு வந்த நீ. ஏண்டா சரியா நீ உன்னை பாக்குறதுக்காக அதுக்கு வர முடியாது. அப்படி ஆத்தா, ஆ, உன் கோயில்ல நான் முன்னாடியான இருக்கணும். இருக்கணும் இவன் எனக்கு பின்னாடியான இருக்கணும். இருக்கணும். உனக்கு வர ஆடு கோழி பண்ணி பூரா நான் திங்கணும். ஆ. அதை இவன் நாங்க தொங்க போட்டு வேடிக்கை பார்க்கணும். பூசாரி ஆமா உன் பக்கத்துல கூட அவன் ஆமா, ஆ, இவனை கல்லா உட்கார வச்சு ஆ, இவன் முன்னாடியே கறி வருது திங்கணும். திங்கணும். அவன் மலை தொல்லை அவன் போடணும். அவன் நாக்கு திங்குவான். அப்படி என்னை கண்டா ஈரேழு போனாலும் எல்லாம் அப்படியே கிடுகிடு நடுங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நான் யார் எனக்கு தெரியுமா? அருவி வடிவமுள்ளே என்னுடைய பேரோ சனாதேவி. சராதேவி. நான் எதற்கு ரூபம் கொண்டேன், எதனால் கொண்டேன் விளக்க தெரியுமா? சண்டாளன், துரோகி. துரோகி. சத்தியமா நான் வேலைக்கு போக மாட்டாயா? யார் அடிச்சாலும் அடி வாங்கிட்டு சோறு திட்டு தான் மாட்டாயா? அவனை கண்டான். நம்ம கம்பெனில தான் நிறைய துரோகி இருக்கானுங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறானுங்க. ஆள் இருந்தா ஒரு பேச்சு, ஆள் இருந்தா ஒரு பேச்சு பேசுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கூலி கூடாயா? உடலை உருவி கூலி சேர்த்து கொடுக்குறியா? ஆமா, உடலை உருவி உருவி மாலையாக போட்டு விடுவேன். அதிகாரா? ஆப்பேவட்ட கோபம் யார் தாய்? அந்த பரம கடவுள் இருக்கின்றாரே ஆஹா. அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் வருவது. ஏங்க, ஆ, அவர் உலகத்துக்கே குடியிருக்கக்கூடிய கல்லுக்குள் இருக்க தேரைக்கு கருவில் இருக்க திசை இருக்கா ஆ. குடியிருக்கக்கூடிய பரம்பொருள் வரும்போது அவர் எனக்கு தெய்வம். ஆ. அவரை போய் வாடா போறாங்க. அந்த பரமேஸ்வரை கண்டால் ஆஹா, கொன்று விடுவேன். அந்த பரமசிவன் உனக்கு என்ன வேணும்? எனக்கு கணவர், என்ன வேணும்? அவருக்கு மனைவி நான். அவரு உனக்கு புருஷன், நீ பொண்டாட்டி. ஆமா, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை கொண்டு போடுவோம்னா ஆ, இதனால தாண்டி ஊர்ல மதத்தை தேடி அழுவ கள்ள புருஷன் வச்சுக்கிட்டு அந்த கண்டவனை கொள்றாங்க. யாரு பின்ன கண்ண புருஷன் பரம கடவுளே ஒரு பொண்டாட்டி நீ கொள்றன்னா ஒன்னாலதான் நீ கள்ள புருஷன் வச்சுட்டு கொள்றாங்க. மதத்தை தேடி அழுவ ஏன் என்றால் அவருக்கு எனக்கும் தினந்தோறும் வாக்குவாதம் நடப்பது. அதனால் சண்டை வந்தால் வந்தால் அவருக்கு சாபம் கொடுப்பது. அந்த சாபத்தை பெற்று காலியாகவும் நீலியாகவும் மூலியாகவும் அங்கங்கே சென்று வருவது. எப்படி காளி, நீலி, சூளி, சாமுண்டி எல்லாமே நான் தான். கோவத்துக்கு விடாத ஆத்தா. அப்படி இருக்கும் போது கோவத்தை விட்டா ஒரு காலையில அவர் கூத்தாட மாதிரி இருப்பான். அப்படி இருக்கும் போது அவர் சாபத்தை கொடுப்பது, கொடுப்பது, நான் சாபத்தை பெறுவது. வருவது. அப்படி உருவத்தை மாற்றி ஆஹா, மலையடவிலே ஆமா, அங்காள பரமத்தியாகும், காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையிலே மீனாட்சியாகும், அங்கே அங்கே 16 உருவம் கொண்டு 16,000 உருவம் கொண்டு 9 சக்தி 16 அம்சம் 64 பேருக்கு அமர்ந்தவன். அமர்ந்தவர்.
சக்தி 16. ஆமா. ஆனா உருவமா பல கோடி உருவம். அப்பேற்பட்ட உருவம் கொண்டு அங்கே பதியம் வருவது. ஆமா. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு தங்கை யாருக்கு மங்கை விளக்கு தெரியுமா? இதோ தெரிவிக்கிறேன். மனசு இல்ல. நானோ பரந்தாமனுக்கு தங்கை தங்கை பரமனுக்கு மங்கை மங்கை பார்வதி அமர்ந்த குடிய இடபாகத்தில் அமர்ந்த குடிய எனது பேரோ சக்தி என்றும் சாமட்டி என்றும் கலாதி என்றும் பகவதி என்றும். பக்தா அத்தா என்னை கொண்டு போய் உன நாளைக்கு கோயில்ல படைக்கிறதுக்கு ஆள் இல்ல அத்தா. உன்னை வச்சுதான் நான் ஜம்மகாரி ஜக்கமா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கெட்டுட்டு போடாத அத்தா. அப்படி ஆமா உன்னை வச்சே ஏமாத்தி சாப்பிடுறான். நாயால வச்சா ஓம் ரீமரி ஜம்மகாரி ஜக்கமா திருப்பி படுத்தா பொம்மை கத்து மக்கா குட்டி ஜோத்தா வேலை போறான். கொல்லிமலையில போய் கத்துக்கிட்டு மேல் மலையாளக்காரி ஆமா மந்திரக்காரி ஆமா தந்திரக்காரி மலையாள தேசத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆத்தானியே ஆமா உன்னை வச்சு எல்லா வேலையும் தேர்னானே. முந்தானத்து கூட ஒரு பிள்ளைய உன்னை பிறந்த மேடையோட நிக்க வச்சு அவளுக்கு சீட்டு கட்டி விட்டேன். அவனமா கட்டி விட்டான். என்னுடைய பேரை வைத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படி என்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நானோ பரந்தாமனுக்கு தங்கை பரமனுக்கு மங்கை. அப்படி இருக்கும்போது இந்த மரகத தேசத்திலே உங்க வீட்டுக்கார சாபம் கொடுத்துதான் நீங்க இந்த மகத தேசத்துல சராதேவியா இருக்கின்றேன். ஆமா அப்படி இருக்கும்போது இந்த 56 தேசத்திலே மகத தேசத்துல மட்டும் தான் சரதேவி. ஆமா நானும் எங்கெங்கயோ ஆட்டாடுகிறேன். பாண்டிச்சேரி ஒரு பக்கமா என்னடா கோயம்புத்தூர் ஒரு பக்கமா தர்மபுரி ஒரு பக்கமா ஆட்டாடிட்டு இருக்கிறேன் இருக்கின்றாய். எந்த ஊர்லயும் எந்த சாமி கும்பிட்டுருக்காங்க செல்லி வில்லி மாஞ்சோளம் பூஞ்சோலாம் இருக்குது. எல்லா சாமி இருக்கும். செல்வ முத்து மாதிரி அங்க எல்லாம் இருக்குது. எல்லா மாதிரி இருக்கும். ஆனா சரதேவிங்கிறது மகத தேசத்துல தான் கேள்விப்படுறேன். ஆமா இந்த மகத தேசத்திலே பையமந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது அந்த சட்டாளன் என் பக்தனாகிய மகத மன்னன் அவர் செய்த கொடுமை என்ன தெரியுமா? அவனுக்கு என் பரமனின் அருளினால் கனியை பெற்று அந்த கனியை கொண்டு போய் ஒரு மனைவிக்கு கொடுப்பதை விட ஒரு மாங்கனியை 2 மனைவிக்கு கொடுத்து 2 மனைவிகளுக்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அந்த மாங்கனியை பிள்ளைலாத இருந்து யார் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அப்படியே புசிச்சிருந்தா ஒரு மாங்காய் சாப்பிட்டு ஒரு புள்ள பிறந்தது. ஆமா அப்படி ஆளுக்கு பாதி கொடுத்ததுனால இப்ப ஆளுக்கு பாதி புள்ள. ஆமா அப்படி இருக்கும்போது இந்த மகத தேசத்திலே வந்திருக்கின்றேன். என்னை தேடி என் பக்தனாகிய மாதவன் வருகின்றான். அதை பார்க்க வேண்டும். நகர்வலம் போறது பழக்க வழக்கம். நான் என்ன செய்யறேன்டா இப்ப என்ன நீ பேசிக் கொண்டிருந்தாயே பக்தனாக அந்த பக்தத்தின் வாசம் என் பக்தன் மேல வந்து விட்டது. ஆனாலும் எனக்கு என்ன வேலை தெரியுங்களா? இரவு நேரங்களிலே நகர்வலம் வரக்கூடிய வேலை நரமாமிசங்க உண்ணக்கூடியவள். மனுஷன் திங்கிறவனா? ஆமா ஏய் மனுஷனா இருந்தாலும் மிருகம் இருந்தாலும் நரமாமிசம் ரத்தத்தோடு முத்திரப்பலி கொண்டவள். அப்படி இருக்கும்போது இன்று பசி அதிகமாகிவிட்டது. எனக்கோ நகர்வலம் செல்ல வேண்டும்.
நடுக்காப்பில இருக்கக்கூடியவன் ஆமா. அவன் உணவுல நீ சாப்பிடு அவன் நெஞ்சு முதல் நீ சாப்பிடு அவன் குஞ்சு முடி ஏதாய விட மாட்டேன் நரமாவசம் என்றால் அப்படியே உதிரப்பள்ளியோடு நின்றக்கூடியவன் இந்த சராதேவி அப்படி இருக்கும்போது இன்னும் நரவாடை வீசுதே வீசுதே அப்படி இருக்கும் போது நரமாமசம் உண்ணக்கூடியவர் எனக்கு பல்லு கேட்ட உணவை கிடைத்து விட்டது. இதை பார்த்தா இரண்டு குழந்தை இருக்கிறது. ரெண்டு குழந்தை தெரியுத தவிர இரண்டு குழந்தைக்கும் ஒரு கை ஒரு கால் ஒரு மூக்கு அரைமுக்கு ஒரு கண் இந்த பக்கம் பார்த்தா ஒரு கால் ஒரு கை அரைமுக்கு ஒரு கண்ணு. இப்படி இருக்கும் போது ஒன்று ஒன்றாக தின்றால் பசியான தீராது. இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒன்றாக உணர வேண்டும். ஆகட்டும். சாப்பிட்டால் பசி ஆறாது. இரண்டு ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால் பசியானது அடங்கிவிடும். அப்படி என்று இரண்டு ஒன்றாக சேர்க்கும் போது ஒட்டி கொண்டது. அதான குழந்தை இருந்தது ஒரே குழந்தை ஆகிவிட்டது. பேசு பாருங்க என்ன பேசுது? அம்மா சராதேவி என்னை கொன்று விடாதே என்னை தின்று விடாதே. நான் யார் என்றால் உனது பக்தனாகிய மகதமன்னன் குழந்தையாகிய எனதுதான் குழந்தை. குழந்தை என்னை சாப்பிட்டு விடாதே அப்படி என்று இந்த குழந்தையானதை பேசுகின்றது. அப்படி இருக்கும் போது இந்த வேலை செய்தவர் யார் என்றால் அந்த மகத மன்னன் என் பரமனருளால் கிடைத்த மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்த காரியத்தினால் அரர குழந்தையால் பிறந்ததால் இந்த அரர குழந்தையும் வீட்டுக்கு எடுத்து சென்றால் ராஜாக்களை தூற்றுவார்கள் பேசுவார்கள். அப்படி என்று இந்த குழந்தையே வேண்டாம் அப்படி என்று சாக்கடையில் ஒன்றும் ஒன்று கிடைத்துவிட்டு என்ன தேடி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சாக்காடில் கிடந்த அரை குழந்தையும் சந்தில் கிடந்த அரை குழந்தையும் என் கைப்பற்றதனால் இரண்டு ஒன்றாக சேர்ந்து விட்டது. அதனால் இந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். ஏன் என்றால் அந்த சந்திரனுடைய பேர் விளங்க வேண்டும், இந்த சராதேவின் பேர் விளங்க வேண்டும். அப்படி என்று இதுக்கு என்ன தேவை? நாமதேவன் சந்தன் சரா என்றா சராதேவி சந்தில் கிடைத்து விழா சரா சந்தன் அப்படி என்று நாம வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் எனது பக்தன் என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கின்றார். அதை பார்க்க வேண்டும்.